பிரபல பாலிவுட் நடிகையும் பாஜகவோட எம்பியுமான நடிகை கங்கனா ரனௌத் சண்டிகர்ல இருந்து டெல்லி புறப்படுறதுக்காக சண்டிகர் ஏர்போர்ட் போயிருக்காங்க. ஸோ அங்க வந்து காவலரா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண்மணி வந்து நடிகை கங்கனா ரனௌத்தை வந்து அரைஞ்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு பயங்கரமான ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது சோசியல் மீடியா, நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே வந்து இதுதான் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த காவலர் ஏன் அவங்களை அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டப்போ வந்துட்டு மத்திய அரசு வந்து 3 வேளாண் சட்டங்களை எடுத்துட்டு வந்துச்சு 2019-20 அந்த டைம்ல. ஸோ அந்த சட்டங்களுக்கு எதிர்த்து வந்து நிறைய விவசாயிகள் வந்துட்டு போராட்டம் செஞ்சாங்க அப்போ. ஸோ அந்த போராட்டத்தின் போது வந்து கங்கனா ரனௌத் வந்து இந்த மாதிரி போராட்டத்தில் வந்து 100 ரூபாய் கொடுத்தா யார் வேணா கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசினதாகவும், அந்த போராட்டத்தில் இந்த கங்கனா ரனௌத்தை அரைஞ்சாங்க பாத்தீங்களா அந்த பெண்மணி. ஸோ அவங்களோட அம்மாவுமே அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்டதாகவும், அவரோட அந்த பெண்மணியோட சகோதரருமே வந்து ஒரு ஃபார்மர் அப்படின்ற மாதிரியுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பேசினது அந்த டைம்ல கங்கனா ரனௌத் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணதாகவும், அதனால தான் அவங்க அரைஞ்சதா வந்து ஒரு நியூஸ் இருக்கு. மத்திய அரசு கொண்டு வந்த அந்த 3 வேளாண் சட்டங்களையும் வந்து மத்திய அரசு வந்து திரும்ப பெற்றுச்சு. அதாவது இந்த ஸ்கிராப் பண்ணிட்டாங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல ஃபர்தரா. அண்ட் இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. அவங்க அரைஞ்சது சரின்னு சில பேரும், இல்ல தப்பு அப்படின்ற மாதிரி சில பேரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நடிகை கங்கனா ரனௌத் பாலிவுட்ல மட்டும் இல்ல தமிழ்லயுமே வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதை குறிப்பிடும்படியா வந்து ஜெயம் ரவியோட தாம் தூம் படத்துல வந்து இவங்க தான் வந்து ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அண்ட் சமீபத்துல வந்து தலைவி படம், அதை தொடர்ந்து சந்திரமுகி 2லயுமே வந்து கங்கனா ரனௌத் தான் வந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி அவங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க, பாலிவுட்லயும் சரி மற்ற லாங்குவேஜஸ்லயும் சரி. அண்ட் இப்போ அவங்க வந்து சமீபத்துல வந்து பாஜகவோட இணைஞ்சிட்டாங்க. அண்ட் இப்போ நடந்த ஜெனரல் எலெக்ஷன்லயுமே வந்து அவங்க நின்று இருந்தாங்க. அதாவது இமாச்சல் பிரதேசல இருக்க மண்டி அப்படின்ற ஒரு தொகுதியில வந்து பாஜக சார்பில் வந்து அவங்க வந்து நிறுத்தப்பட்டாங்க. அண்ட் அங்க வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அபிஷியலா அவங்க வந்து ஒரு பாஜகவோட எம்பி அவங்க. ஸோ முதல் முறையா வந்து அவங்க எம்பி ஆன பின்னாடி வந்து பஞ்சாப்ல இருந்து டெல்லி, அதாவது சண்டிகர்ல இருந்து டெல்லி புறப்படும் போது இந்த சம்பவம் வந்து ஆயிருக்கு. அண்ட் அந்த காவலரை வந்து சஸ்பெண்ட் பண்ணதாகவும் அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் பதிவிட்டதாகவும் வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த காவலருக்கு வந்து ஆதரவும் பேசிட்டு இருக்காங்க, சில பேர் இல்ல அவங்க பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பொதுவான பார்வையில பார்க்கும்போது வந்துட்டு மக்கள் வந்து உண்மையிலே போராடும் போது அது மேல வந்து சில கமெண்ட்ஸ் வந்து அரசியல் தலைவர்கள் இனிமே வைக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி எல்லாம் மக்கள் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதால. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை அடிக்கிறதுக்கு எந்த சட்டமுமே வந்து அது வந்து அனுமதிக்காது. அதே மாதிரி காவல்துறையா இருக்கும்போது வந்துட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது என்னதான் இருந்தாலும் இவங்களும் ஒரு பப்ளிக் அப்படின்ற மாதிரி தான். இவங்க ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இவங்களும் ஒரு பப்ளிக் தான். ஒரு பப்ளிக் மேல வந்துட்டு முறையா ஒரு எஃப்ஐஆரோ முறையா வந்துட்டு அவங்க மேல ஏதோ ஒரு கேஸோ வழக்கு பதிவோ ஏதோ ஆகாம இவங்க வந்து அவங்களை அடிச்சது, அந்த வழக்கு பதிவு ஆனாலுமே அவங்க வந்து அடிக்கிறதுக்கான சட்டம் இருக்கா அப்படின்றது எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி பப்ளிக்கா வந்து அவங்க அடிச்சது வந்து அதுவும் தப்பு. ஏன்னா வந்து ஒரு அதிகாரத்தை வந்து அவங்களே கையில எடுத்துக்கிட்ட மாதிரி. சட்டத்தை கையில் எடுத்துக்காத. மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.